ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலை க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்று வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து 4000 வாட்சர் வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு 2,40,000 நிமிஷத்தை நம்ம கடந்தால் தான் நமக்கு வந்துட்டு மானிட்டைஸ் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. 4000 அவரை வந்துட்டு எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக 365 நாள் வந்துட்டு எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். 360 நாளில் வந்துட்டு எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு செகண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். நீங்களே வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சொல்லுவீங்க, ப்ரோ இன்னொரு 360 நாளில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், என்னோட மானிட்டேஷனுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு 4000 வாட்சர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு 4000 வாட்ச் அவர் ரீச் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு வந்துட்டு எத்தனை ஹவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு 11 ஹவர் வந்துட்டு வேணும். ஓகேங்களா, 11 ஹவர் வந்துட்டு வேணும். 11 × 365 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 4015 ஹவர் வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக வந்துட்டு 4015 ஹவர் வந்துட்டு வரும். நமக்கு தேவை வந்துட்டு 4000 ஹவர் வந்துட்டு. ஓகேங்களா, 4000 ஹவர் டெய்லி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போட்டிருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 11 × 364 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 4004 ஹவர் வரும். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வந்துட்டு 4 ஹவர் வரும். 4000 ஹவரை தாண்டி ஒரு 4 ஹவர் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 4000 ஹவர் வரணும்னா ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க. 365 நாள் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும். 365 நாள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போட்டே ஆகணும். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எனக்கு ஒரு நாள் வந்துட்டு 11 ஹவர் வந்துட்டு நான் ரீச் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 365 நாளில் வந்துட்டு எனக்கு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 11 ஹவர் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க இல்லையா, அதை வந்துட்டு ப்ரீமியரில் வந்துட்டு போடுங்க. ஷெடியூல் ப்ரீமியரில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்கும். குறைஞ்சது வந்துட்டு ஒரு 2 ஹவர் வந்துட்டு எடுக்கலாம். ஓகேங்களா, மிச்சம் வந்துட்டு ஒரு 9 ஹவர் இருக்குது. அந்த ஒரு 9 ஹவர் வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் லைவ் வந்துட்டு போடுங்க. வந்துருச்சு. ஓகேங்களா, 2 மணி நேரம் லைவ் வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு ஜஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தா போதும். 8 மணி நேரம் வந்துட்டு கிடச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு பார்க்கல அப்படின்னா ஒரு 3 பேர் தான் வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு 6 ஹவர் வந்துட்டு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோமே. 6 ஹவர் வந்துட்டு கிடச்சது அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்துட்டு லைவ் போட்டதுக்கப்புறமா திருப்பி அப்லோட் ஆகும் இல்லையா, அப்லோட் ஆகும்போது திருப்பி வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு பார்ப்பாங்க. அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு 2 ஹவர் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்னாச்சு, கரெக்டாக வந்துட்டு 10 ஹவர் வந்துட்டு கிடச்சிருச்சு. இன்னும் 1 ஹவருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் சாட்டு, அதுக்கப்புறமா வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு குரூப்பு, இந்த மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய இதில் வந்துட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 3 ஹவராவது வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, உங்கள் வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 2 ஹவராவது வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 ஹவர் வந்துட்டு கிடச்சிருச்சு. நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு ஐகான் பட்டனு, அதுக்கப்புறமா எண்ட் ஸ்க்ரீனு, பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறமா ரெக்கமெண்டேஷனு, சஜஸ்ட்டு, ப்ரொமோட்டு, இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு நான் சேர்க்கல. திடீர்னு வந்துட்டு ரேங்க் ஆகலாம் உங்களோட வீடியோ, திடீர்னு வந்துட்டு வைரல் ஆகலாம். இதெல்லாம் வந்துட்டு நான் எதையுமே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறமா ஆப்பும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆப்பும் வந்துட்டு நான் எந்த ஒரு ஆப்பும் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லலை. லீகலாக வந்துட்டு கரெக்டாக ஒரு 11 ஹவர் வந்துட்டு எடுத்தாலே போதும். நீங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டாலே போதும், டெய்லி வந்துட்டு லைவ் போட்டாலே போதும். டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு 11 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு குறையாமல் வந்துட்டு எடுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது மூலமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா வியூவர்ஸு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு கொண்டு வர வைக்கலாம். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம வந்து நம்ம சேனலில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்குண்டான ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய கிரியேட்டர்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனே ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுக்குனே வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.